வானூர் தொகுதியை பொறுத்தவரை ஃபர்ஸ்ட் இதுவும் திமுக பாசிட்டிவா எஸ்டாப்ளிஷ் ஆன ஏரியாஸ்ல ஒன்று. 62லயே திமுக ஜெயிக்கிறாங்க. அதாவது எதிர்கட்சியா எமர்ஜ் ஆகும் காலத்துல இவங்க திமுக ஜெயிக்கிறாங்க. 67 ஜெயிக்கிறாங்க. 71, 77, 80, 80 வரைக்கும் திமுக வெற்றி பெற்றாங்க. 84 தான் முதல் முறை இங்க அதிமுக ஜெயிக்கிறாங்க. அப்புறம் திமுக மாறி மாறி வெற்றி பெறாங்க. 2001 அப்புறம் கன்சிஸ்டண்டா அதிமுக தான் இங்க ஜெயிச்சுட்டு வர்றாங்க. ஸோ இந்த தொகுதியை பொறுத்தவரை நீங்க வந்து 2016 என்ன ட்ரெண்ட் வந்துச்சுன்னா, 2016 அதிமுக தேமுதிக அணி வந்து 55% எடுக்கு. திமுக வேட்பாளர் வந்து 40% வராங்க. திமுக, பாமக, விசிக அணி இது. 2016 தனியா நிற்கும் போது அதிமுக 36% இருக்கிறாங்க. நம்ம மற்ற தொகுதியில் பார்த்த அதே ட்ரெண்ட் தான். திமுகவும் பாமகவும் இங்க எந்த தொகுதி விசிகவும் தனிச்சு நிற்கும் போது அதிமுக நல்லாவே 55 36 வராங்க. தேமுதிக வந்து திமுக வந்து 30% தான் வராங்க. அவங்களுக்கு வந்து என்னன்னா, இவங்க இங்க என்ன சிக்கல் ஆகுதுன்னா, விசிகா வந்து இங்க கொஞ்சம் ஓட்டு திமுக ஓட்டு பிரிச்சிருக்காங்க. இதே நீங்க ஜெஞ்சி மயிலம் திண்டி வந்து திமுக அதிமுக பலவீனப்பட்டு கொஞ்சம் ஏறுறாங்க. பாமக ஓட்டு வெளில போனாலும். பட் ஆனால் இங்க வந்து தலித் ஓட்டுகள் வந்து விசிகா பிரிச்சு எடுத்துடுறாங்க. அவங்க 13% இருக்கு. அதனால 30% ஓட்டு தான் இவங்க எடுக்கிறாங்க. பாமக வந்து 15% ஓட்டு இருக்கு. இவங்க 13% விசிகா ஓட்டு இருக்கு. அப்புறம் பாமகவும் அதிமுகவும் சேரும்போது என்ன ஆகுதுன்னா, ஓரளவுக்கு கெமிஸ்ட்ரி வந்து ஒர்க் அவுட் ஆகுது. 50%க்கு அவங்க போறாங்க. விசிகாவும் திமுக சேர்ந்து அந்த ஒரு கெமிஸ்ட்ரி கொண்டாடல 38%. இது ஏன்னா அந்த பாமக இங்க வந்து 36-15 சேர்ந்து மற்ற கம்ஃபர்டபுளா 50% போறது என்னோட மெயின் ரீசன் வந்து அந்த பானை சின்னத்துக்கு எதிராக வந்து பானையெல்லாம் உதயசூரியன் தான் கொஞ்சம் அவங்க வந்து ஒரு ஃபைட்டு கொடுத்துருக்கலாம். ஆனா இவங்க வந்து அதிமுக நிற்கிறதால அது சுலபமா 50% போயிடுறாங்க. அதிமுக பானைன்றதால சுலபமா 50% போறாங்க. இந்த தொகுதியில வந்து அது நாம் தமிழரோட ஓட்டிங் பார்த்தீங்கன்னா அதே 8000 ரேஞ்சில் தான் இருக்காங்க. ஸோ 2016 800 ஓட்டில் ஆரம்பிக்கிறாங்க. 8521, 24 8600 ஓட்டில் அப்படி எடுத்துட்டு இருக்காங்க. இதுல வந்து 26 பார்த்தீங்கன்னா விசிகா தேர்தல் வந்து பார்லிமெண்ட்ன்றத நல்லாவே 46% அவங்க எடுத்திருக்காங்க. அதிமுக பாமக தனித்தனியா போட்டிருவோம். அதிமுக 32%, பாமக 15% அப்படின்ற அந்த ஒரு இது எடுக்கிறாங்க. நாம் தமிழர் 5% அப்படி எடுக்கிறாங்க. ஸோ ரொம்ப நெக்காக தான் இது இங்க இருக்கும். பட் என்னை பொறுத்தவரை இங்கே உதயசூரியன் வேட்பாளர் போட்டால் இவங்க பானைக்கே 46% இங்க வரும் சூழல்ல விசிகா ஓட்டு ஓரளவு டிரான்ஸ்ஃபர் பண்ணலாம் தான் நான் நினைக்கிறேன். அந்த அடிப்படையில் உதயசூரியன் இங்க கேண்டிடேட் நிறுத்தினாங்கன்னா இங்க வந்து ஓரளவுக்கு ஒரு சின்ன எட்ஜ் நான் இருக்குன்னு நினைக்கிறேன். பட் க்ளோஸ் ஃபைட் இது.